ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் டீ கொடுத்தாங்கல்ல, யாரெல்லாம் குடிச்சிட்டீங்களா? ஐயோ, அவசரப்பட்டு குடிச்சிட்டீங்களே, என்னங்க இப்ப சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? இது என்னன்னா நார்மல் கிரீன் டீ கிடையாதுங்க. ஆரஞ்சு பீக்கோங்கிற ஹெர்ப்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நம்ம சூடா குடிச்சோம் அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். மைண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஹோல் டே நம்மள ஆக்டிவா வச்சுக்கும். நைட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா வரும். யாருக்கெல்லாம் டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது, நல்லா இருந்ததுங்க டேஸ்ட், கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க பொய் சொல்லாதீங்க. 2 ஸ்பூன் சுகர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவசரப்பட்டு குடிச்சிட்டீங்க, அதனால சுகர் போட முடியாது. அப்படி சொல்ல மாட்டாங்க. சுகர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அதே 10 ஸ்பூன் சுகர் போட்டோன்னு வைங்களே, இதுல பெப்சி கோகோ கோலா மாதிரி இருக்கும். ஆனா இது நம்ம உடம்புக்கு தான் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் கிடையாது. டேஸ்ட்டை நல்லா சாப்பிட்டு பழகுனதுனால சுகர் கேக். இது உடம்புக்கு தான். இது குடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அதே கப்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எனக்கு வந்துருச்சு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு காலையில உங்களுக்கு வந்து ஷேக் ஃபார்மட்ல உங்களுக்கு சாப்பாடு காலையில ஃபுட் வந்து கொடுக்க போறாங்க. காலை உணவு இது கப்ல தான் கொடுப்பாங்க. கை கழுவ தேவையில்லை, அப்படியே கப்ல குடிச்சுக்கிட்டா போதும். சோ அந்த கப்லயே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபுட் ஏன் வந்துட்டு சத்தான சாப்பாடுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களோ இப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பீப்புள் உங்க கூட உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஆரோக்கியமா ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற பாரு. உங்ககிட்ட இப்ப நான் ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, உடம்ப நல்லபடியா பாத்துக்கணுங்கன்னு சொல்லிட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இருந்தேன் நானும். உங்களுக்கு அப்பனா சொல்லணும்னா என் வயசை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 25 வயசுன்னு சொல்லுவாங்க. சீரியஸ் வயசை சொன்னா உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வயசுலயே ஏன் இப்படி இருக்க, கொஞ்சம் வந்து வெயிட்ட கம்மி பண்ணலாம்ல, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம்ல, இப்பயே இப்படி இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. மைண்ட் எல்லாம் ஃபுல்லா அப்செட் ஆயிரும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டியாம்பா, அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணுவாங்க. கோபமா வரும், இரிட்டேஷனாவே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா சுறுசுறுப்பாவே இருக்க முடியாது. என் பொண்ணு எனக்கு சிசேரியன் பேபி ஆபரேட் பண்ணி அதனால பேக் பெயின் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க, முதுகு வலின்னு சொல்லி போனா இந்த வயசுலயே பெயின் கில்லர் அது போடக்கூடாது, வலி அதிகமா இருந்தா நீ போட்டுக்கோ, ஆனா போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கு சிசேரியன் பேபி அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் எப்படி இருக்கும்னா அந்த லாக் போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அந்த சிசேரியன் பேபி வந்துட்டு சொல்லி பேக் பெயின் சொன்னீங்களா, எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பெயினை பத்தி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்ச ட்ரெஸ் இல்லைங்க, ஒரு சாரி எடுத்தா கூட அதோட ரன்னிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தர மாட்டேன்னு டைலர் சொல்லுவோம். 4 மருமகங்க நாங்க, நான் 3வது ஆளு. இன்னும் கொடுமை என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரி வந்து அந்த சாரியோட ரன்னிங் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனு திருவிழானா நான் மட்டும் டிஃப்ரெண்டா மேட்சிங் ப்ளவுஸ் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு பத்தாதுன்னு சொல்லிடுவார் டைலர் ஸ்டிச் பண்ண. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்களா அதையும் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது என்னோட டேவும். நைட் எல்லாம் தூக்கமே வராது, ஆனா பகல்ல நல்லா தூக்கம். அது மதியம் சாப்பிட்ட பிறகு வரும் பாருங்க ஒரு தூக்கம், நல்ல தூக்கம் வரும். நைட்டு தூக்கம் வராது. இந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். சரி அவ்வளவுதான் போல, இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா எங்க சித்தி மூலியமா வந்துட்டு இப்ப நீங்க வந்திருக்கீங்களே இதே மாதிரி நியூட்ரிஷன் சென்டருக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. 1.5 வருஷம் என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன். நீங்க எப்படி வந்தீங்கன்னு பாருங்க. நீங்க உங்க கோச்சஸ்க்கெல்லாம் தேங்க் பண்ணிக்கோ. இவங்க தான் எங்க சித்தி என்னை இங்க கூப்பிட்டு வந்தாங்க. இங்க வந்து என்னோட கோச் மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சாரை நான் வந்துட்டு அவரை மீட் பண்ணி என்னோட சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை நான் டோட்டலா மாத்தி 68 நாள்ல என்னோட ஐடியல் பேராமீட்டரை டச் பண்ணேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல என்னோட 25 வயசுல நான் இப்படிதான் இருந்தேன். இப்ப எனக்கு 38 வயசு ஆகுது. என் பொண்ணு பாருங்க, அப்ப அவளுக்கு 3.5 வயசு. இப்ப கிட்ட கிட்ட ஹைட்டுக்கு வந்து இந்த சிசேரியன் பேபினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வயிறு வந்து பெருசா இருக்கும். எப்பயுமே செகண்ட் வந்து கன்சீவா இருக்கிறியாமான்னு தான் கேட்பாங்க யாரு கேட்டாலும். பஸ்ல எல்லாம் போனா சீட் கொடுத்துருவாங்க அப்ப எல்லாம். ஏன் அப்படின்னா கன்சீவா இருக்கிற மாதிரியே தான் வயிறு இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆயிரும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட கிரேட் கோச் மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார். என் கோச்சும் நான் அப்ப 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ சேம் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. இங்க உங்க கோச்சஸோட ரிசல்ட்ஸ் நீங்க வாங்கிப்பாரு. ஏன்னா நான் வந்து வெயிட்ட கம்மி பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட்ட கம்மி பண்ணலாம்பாங்க. அதுக்கப்புறம் வெயிட்ட கம்மி பண்ண ஏன் இவ்வளவு வெயிட் கம்மி பண்ணேன்னு கேட்டாங்க. ஆனா என் கோச் என்ன சொன்னாருன்னா இங்க வெயிட் லாஸ் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணி மசில்ஸை கெயின் பண்ணணும்னு சொன்னார். அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாடி பேராமீட்டர் எல்லாமே நார்மல்ல வச்சு இது வந்து பாடி மெட்டபாலிக் ஏஜ் உங்களுக்கு காட்டும். எனக்கு இப்ப டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் 38 வயசு, ஆனா 32 வயசு தான் காட்டும். இந்த அளவுக்கு என்னோட பேராமீட்டர் நான் இப்ப ஐடியில வச்சிருக்கேன்னா அது காரணம் என்னோட கோச் இங்க நடக்கிற இந்த செஷன்ஸும் தான். 21 கிலோமீட்டர் மேரத்தான் வந்து என்னால இப்ப அசால்ட்டா ரன் பண்ண முடியுதுங்க. ரொம்ப அசால்ட்டா ரன் பண்ண. ஏன் இப்ப இந்த பிக்சரை காட்டுறேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் இந்த காரமட தேரு குலதெய்வ கோயிலுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டேன்னு வைங்களே 2 தொடையும் ஒராசி புண்ணு வந்துடும். அந்த மாதிரி இருந்த ஆள் நான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவை மேரத்தான் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா 21 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண முடியுது. இப்ப 38 வயசு 48 வயசுலயும் ரன் பண்ணும், 58 வயசுலயும் ரன் பண்ணும். ஏன் அப்படின்னா இங்க ஹெல்த்தி ஏஜிங் எப்படி நம்ம லீட் பண்ணுங்கிறது வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் ஒருத்தவங்க டைப் பண்ணிருந்தீங்கன்னா ஹெல்த்தி வெயிட் லாஸ் வேணுங்கன்னு சொல்லிட்டு வெயிட்ட வந்துட்டு கம்மி பண்ணும், அதை விட முக்கியம் ஹெல்த்தியா கம்மி பண்ணும். அதை தான் இங்க வந்து சொல்லி கொடுப்போம். இன்னைக்கு டே 1 வந்திருக்கீங்க. இன்னைக்கு
இன்னைக்கு என்னங்க பண்ணணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டாவதா கொடுத்தாங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஃபார்மட்ல சத்தான சாப்பாடுங்க. ஏன் இதை சத்தான சாப்பாடு சொல்றேன்னா, தலைமுடியில இருந்து கால் நகை வரைக்கும் டேஸ்ட்டுக்கு கிடையாது, நம்ம செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் லோட் பண்ணி அழகா வந்து அவங்கவுங்க கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கோச்சஸ் வந்து உங்க கையில இந்த ஃபுட் இன்னைக்கு நீங்க சாப்பிடறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ, இங்க வந்து இன்வைட் பண்ணாங்களோ, அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லிருங்க. ஏன்னா வேர்ல்டுலயே தி பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட் சத்தான சாப்பாடு இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க. உங்க செல்லெல்லாம் குதிக்கும், கூச்சல் போடும் ஹாப்பில. அது எப்படிங்கிறது வந்து ஈவினிங் குள்ள உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நம்ம சாப்பிடறோம்ல, இது என்னங்க சாப்பாடு சொல்றீங்க, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம சாப்பிடறோம்ல சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், ஊறுகான்னு அதுல எக்ஸஸா இருக்கிற ஃபேட் அண்ட் ஆயில், கார்போஹைட்ரேட், சுகர், சால்ட், கெமிக்கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணி உங்களுக்கு ஷேக் ஃபார்மட்ல கொடுத்து, இது காலையில சாப்பாடு சொல்றேன். இன்னைக்கு போயிட்டு டைரக்டா நீங்க மதிய சாப்பாட்டுக்கு தான் போகணும். இதுக்கப்புறம் நீங்க எதுவும் போயிட்டு மறுபடியும் வந்து சோறு குழம்புன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சமைச்சு வச்சிருக்காங்க, இல்ல வந்துட்டு காலையில சாப்பாடு நான் சாப்பிடலைங்கன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு போறீங்க. காலையில சாப்பாடு இதுதான். இதுக்கப்புறம் டைரக்டா நீங்க மதிய சாப்பாடு. இதுல ஒரு சில பீப்புள் வந்து டயபெட்டிக் இல்ல அண்டர் வெயிட்ல இருக்கிற பீப்புள் நீங்க போய் என்ன பண்ணுங்கிறது உங்க கோச் உங்களுக்கு சொல்லுவாங்க. பேலன்ஸ் பீப்புள் எல்லாருமே டைரக்டா மதிய சாப்பாட்டுக்கு போகும். இன் பிட்வீன் அந்த கேப்ல என்ன பண்ணணும்னா, இன்னையில இருந்து நீங்க தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை டோட்டலா மாத்திக்கணும். 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க நார்மலாவே. இன்னைக்கு எவ்வளவு முடியுதுங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். சொம்பு கிளாஸ்ல குடிக்கிறத நிறுத்திட்டு வாட்டர் பாட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் எவ்வளவு குடிச்சீங்கிறது உங்க கோச் கிட்ட சொல்லணும். மதிய சாப்பிடுற ஃபுட் வெயிட் லாஸ்ல இருக்கேன், டயட் இல்ல கொலஸ்ட்ரால கம்மி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் சாப்பிடறதெல்லாம் கை வச்சிடாது. எப்பயும் சாப்பிடுற ஃபுட் தான். நீங்க எப்பயும் சாப்பிடுற ஃபுட்ல இருந்து எப்பயும் சாப்பிடறோம்ல, அதுல இருந்து ரைஸோட போர்ஷன் பாதி கம்மி பண்ணிக்கோங்க. கவனமா கேளுங்க, நான் கம்மியா சாப்பிட சொல்ல. நீங்க எவ்வளவு ரைஸை வந்து கம்மி பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா நிறைய வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், கீரை, காய்கறிகள் வச்சு ஆட் பண்ணி சாப்பிடுங்க. கேரட், பீட்ரூட் மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு நார்மலாவே டைம் எடுத்து. பீட்ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் சுகர் இருக்கு, ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஃப்ரூட்ஸ்ல வந்து சொல்லணும்னா, பழங்கள்ல சொல்லணும்னா வாட்டர்மெலன், தர்பூசணி பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னைக்கு அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல லோ கேலரி தாங்க அது, ஆனா ஹை சுகர். ஸ்வீட், ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு வேணாலும் நீங்க கண்ணில் பாத்துக்கலாம், ஆனா எடுத்து சாப்பிடக்கூடாது இன்னைக்கு. ஏன் அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற அழுக்கு வந்து ரிமூவ் ஆகணும். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் எடுத்து ரைஸ் எடுக்க கூடாது. நிறைய பேர் நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதம் வச்சு சாப்பிடறதா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும்னா டிஃபனா வந்து நீங்க சாப்பிடுங்க. டிஃபன்ல என்ன வேணாலும் சாப்பிடலாம். உங்க கோச் கிட்ட ஏதாவது டவுட்னா நீங்க வந்து கேட்டு டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கோ. இதுதான் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா என்னோட ஐடியல் பேராமீட்டர் நான் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு பெரிய ஆசை. ஒரே நாள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ரீச் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபுட் பைப்ல இருந்து மோஷன் டேங்க் வரைக்கும் உள்ள இருக்கிற அழுக்கு யாருக்கெல்லாம் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்க கோச் கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அழகா கோஆபரேட் பண்ணி இன்னைக்கு ஹோல் டே இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தாலும், இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு கேட்காம போயின்னா எல்லாமே ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு, கேட்கலனாலும் நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இங்க இருந்து உங்களுக்கு பர்சனலா ஒரு வெல்னஸ் கோச் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அவங்க நீங்க எக்ஸாக்டா நீங்க ஹோல் டே எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றப்ப அழுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாதுங்க, ஒரு சிலர் பாடி கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி. அப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு லைட்டா டயரி ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் கூட இருக்கும். நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. உள்ள இருக்கிற அழுக்கு ரிமூவ் ஆகுதுன்னு நீங்க வாட்டர் பாட்டில்ல தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா உங்க கோச்சுக்கு நீங்க கால் பண்ணுங்க. அவங்க கங்க்ராச்சுலேஷன் குட் ஜாப் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி சிம்டம் நடந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத அழுக்கு வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கூட டச்ல இருக்கணும். அந்த மாதிரி நடக்கலைன்னா வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துடாதீங்க. கோச் எனக்கு வரவே இல்லை, தலையும் வலிக்கல, வாந்தியும் வரல, டயரியாவும் ஆகல, அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பாடி கண்டிஷன் வேற மாதிரி வேற ஃபார்மட்ல அது போயிடும். ஓகேவா? இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு காலையில நீங்க இதே டைமிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்துட்டு இப்ப இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஹோல் டே ஃபாலோ பண்றதுல என்னெல்லாம் ரிசல்ட்ஸ், என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க எங்க கிட்ட ஷேர். நீங்க இப்ப இந்த கப்ல வந்துட்டு கொடுத்துருக்கிற ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னும் 2 மினிட்ஸ்ல இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்ப போறீங்க. சோ ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி நான் வேணா காட்டுறேன் பாருங்க. இந்த செஷன்ல யாரெல்லாம் வந்துட்டு டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3rd டே, 4th டே, 5th டே, 6th டே அப் டு 10th டே வரைக்கும் கவனமா கேளுங்க. 3rd டேல இருந்து 10th டேக்குள்ள இருக்கிற பீப்புள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்த பீப்புள் அவங்க இன்னைக்கு அவங்க கோச்சஸோட வந்துட்டு கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு காட்டுறேன். அன்மியூட் பண்ணிக்கோ. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு தமிழ் செல்வி அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. யமுனா. யமுனாவா ஜமுனாவா? ஜமுனா. இன்னும் நடுவுல வந்துருங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு எத்தனாவது நாளா வரீங்க ஜமுனா? ஓ 3rd டே. நேத்து தான். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் 3rd டே ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்த பீப்புள் கவனமா கேளுங்க. அவங்க என்ன பேச போறாங்க எனக்கு தெரியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு அப்ப கேட்டாதான் தெரியும். அவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியாது. இந்த செஷன்
இப்ப நீங்க பாத்திருக்கீங்க. இன்னைக்கு போயிட்டு உங்க கோச்சோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கணுங்கிறத பாருங்க. சொல்லுங்க ஜமுனா, இந்த தேர்ட் டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது நாள். 3 நாளைக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் என்னோட பாடி வந்து ஒரு மாதிரி எனக்கே மூச்சு வர மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து லேசா இப்ப லேசா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னாடி பாடி வந்து ஹெவியா இருக்குமா? ஹெவியா இருக்குமா? இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நான் வெயிட் ஓவரா இருக்குன்றது ஒரு மாதிரி எனக்கு வலிக்கிறது, மூச்சு வாங்குறது, டஸ்ட் பிடிச்சிட்டு வயிறுலாம் எப்போதுமே பூசமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இதை குடிச்சு கரெக்டா தண்ணி இதெல்லாம் ஃபாலோ. ஃபர்ஸ்ட் டே இங்க வந்தீங்கல்ல, வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்க, போயிட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த டே 1 என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைச்சது? மித்தபடி எதுவும் இல்ல. செகண்ட் டே தான் லூஸ் மோஷன் போச்சு. மித்தபடி டே 1 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்டேக் வந்து இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டேஸ் தான் வந்து லூஸ் மோஷன், வயிறு வந்து ஃப்ரீ ஆன மாதிரி இருந்தது. சரி, ஓகே. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது உங்களுக்கு இந்த 3 நாள்ல? எப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாடி ஹெவியா இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்கு? அப்படியே லைட்டா நான் இப்பதான் தூக்கிட்டு என்ன நடக்கிற மாதிரி ஒரு முன்னாடி காத்துல அப்படியே இறகு மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கா? இப்ப லேசா இருக்கு. நான் நடக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எனக்கு தெரியல. பட் அது எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுவே எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா என்ன தூக்கிட்டு என்னால நடக்க முடியாம நான் இப்போ லேசா இருக்கு. என்னோட ஸ்டொமக் வந்து எப்போதுமே கேஸாவும் ஒரு மாதிரி வெயிட்டாவும் இருக்கும். நான் சாப்பிட்டாவும் சாப்பிடல. ஆனா இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கு. 3 நாள்ல இவ்வளவு ஃப்ரீ ஆனதுக்கு காரணம் என்ன? அதுதான் காரணமா? பாருங்க, தண்ணி வந்து கரெக்டா நான் குடிக்க மாட்டேன். இப்போ அதை கரெக்டா ஃபாலோ பண்றதுனால எனக்கு யூரின் நிறைய போயிட்டே இருக்கு. அந்த யூரின் போறதுனால எனக்கு உள்ள இருக்க எதுவும் தெளிவா வர்றதுனால ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஹேபிட் எல்லாம் இப்ப சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க உங்களுக்கு உங்க கோச்சஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சிருப்பீங்களா தண்ணி கரெக்டா குடிக்கணும், கரெக்டா சாப்பிடணும், ஒரு சில விஷயம் பண்ணணும்னு சொல்லி. ஆனா நீங்க பண்ண முடியாம போனதுக்கு காரணம் நீங்க மட்டும் இல்ல, நானும் அப்படிதான். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் சொல்லி என் கோச் அடிக்கடி சொல்லுவாரு. இப்ப பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு எத்தனை டைம் போன் வரும் உங்க கோச் கிட்ட இருந்து? ஒரு டைம். வாட்ஸ்அப் மெசேஜ் எத்தனை டைம் வரும்? கணக்கே இல்ல. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஃபாலோ பண்றாங்கல்ல, அதனாலதான் இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபுட், இந்த நியூட்ரிஷன் ஃபுட் உள்ள போயிருக்கு. அது செல்லுக்கு தேவையான ஃபுட். அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் தான். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணாம போயிருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும் பாருங்க. இப்ப இவ்வளவு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல நீங்க அப்படியே லைன்ல இருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்த பீப்புள் செஷன் உங்களுக்கு கம்ப்ளீட். எல்லாருமே அப்படியே எந்திரிங்க பார்க்கலாம். இன்னைக்கு டே 1 வந்திருக்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அவங்கள வந்து ஒரு போட்டோ, ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டு அவங்க அனுப்பி வைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து டே 2 இருக்கீங்களோ, இப்ப ஜமுனா வந்துட்டு அடுத்த விஷயம் ஒண்ணு சொல்ல போறாங்க. டே 2 இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு டே 2, இன்னைக்கு 2வது நாளுங்க அப்படிங்கிறவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டே வந்தவங்க அப்படியே வெளியே அழைச்சிட்டு போயிருங்க பாப்போம். வெளியே அழைச்சிட்டு போயிருங்க. அவங்க நாளைக்கு அவங்களுக்கு டே 2 இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். ஜமுனா, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு 2வது நாள் இங்க வந்திருக்காங்க. நீங்களும் 2வது நாள் இங்க வந்திருப்பீங்க. உங்களை வந்து பாத்தீங்கன்னா கிளன்சிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. டீப் கிளன்சிங், கரெக்டா? 10 டேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்களா? ஆமா. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணாம போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? என்னோட ஹெல்த் வந்து கரெக்டா இருக்காது. ஏதாவது ஒரு ரீசன், எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு பணம் இல்லைங்க, ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா உன்னோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காது. கரெக்டா? இப்போ ஓகே, ஃபியூச்சர்ல இன்னும் வந்துட்டு ஒஸ்ட் தான் ஆயிருக்கும். கரெக்டா? பரவாயில்ல. நீங்க டிசிஷன் எடுத்தீங்கல்ல, அதுவும் ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கிடைச்ச ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணம். இப்ப டே 2 இருக்கிறவங்க ஜமுனா என்ன டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கு 2வது நாள் வந்திருக்கீங்க. எக்ஸாக்டா நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் நீங்க உங்களோட டீப் கிளென்சிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஜமுனா தேர்ட் டே சொல்றாங்கல்ல, அவங்க டீப் கிளென்சிங்ல இருக்காங்க. அடுத்த 10 நாளைக்கு நீங்க உங்க ஹெல்த்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கமிட் ஆயிக்கணும். 10 டேஸ்க்கு நீங்க சிங்கிளா வந்திருக்கீங்கன்னா 3505 பே பண்ணிக்கணும். கப்பலா வந்திருக்கீங்கன்னா 6455 பே பண்ணிட்டு இந்த பக்கம் போட்டிருக்காங்களா, இது எல்லாமே காம்ப்ளிமெண்டரி தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்க காலையில இங்க வந்து சாப்பிடுறீங்களா சத்தான சாப்பாடு, நம்ம 2 நாள் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துட்டாங்க. டெய்லி நம்ம வந்து அதை ஃப்ரீயா சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடுறது சாப்பாடு, அதுக்கு வந்து பே பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கு தான் சொல்லுவேன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி. மத்தபடி உங்களுக்கு பர்சனல் வெல்னஸ் கோச், அதுக்கப்புறம் இங்க ஃபிட்னஸ் ஃபிட் அவர் நடக்கும். அதுக்கப்புறம் உங்க கோச் ஃபாலோ பண்ணிக்கிறதுல இருந்து இங்க எஜுகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் 26 வருஷம் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வெல்னஸ் கோச்சஸ் கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வந்துட்டு
ட்ரெயின் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு மினி வெல்னஸ் கோச்சாவே நம்ம மாறிடுவோம். இந்த 10 டேஸ் வந்து டீப் கிளென்சிங் ப்ரோக்ராம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? உங்க கோச்சுக்கு நன்றி சொல்லிருங்க. 3 நாள்ல யமுனான்னு வருது. யார் வந்து இறகு மாதிரி பறக்க வச்சாங்க? யார் உங்க கோச்? இருக்காங்களா அங்கதான்? நன்றி சொல்லிருங்க. அவங்கள கண்ணுக்கு கண்ணு பார்த்து தேங்க்யூ சொல்லி நன்றின்னு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. டே 2 வந்திருக்கீங்கல்ல, நீங்களும் உங்க கோச்சை பார்த்து நன்றி சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப சொன்னது கங்க்ராச்சுலேஷன் ஜமுனா. நிறைய பீப்புளுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன்.